அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சுகர் 100 கிராம் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கலைன்னா நீங்கள் சுகர் 120 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் உள்ள சீட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயில் வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இடைக்கிட கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் அந்த சைடில் ஒட்டியிருக்கு பாருங்கள், அதையும் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் திக்காகி இருக்குது. இது இன்னும் நல்லா சுண்டணும், இருக்கட்டும் அது வரைக்கும். மேலே அந்த பால் ஏடு வருது பாருங்கள், அதை எடுத்து விடுங்க. இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே அது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா சரியாகிடும். சுகர் சேர்த்த உடனே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மரில் வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான பால்கோவா ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது தாங்க பெஸ்ட்டு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போது இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.